குறிப்பாக 5 காரியத்தை நாங்கள் இக்காலகட்டத்திலே படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே மிக முக்கியமாக போன கிழமை பார்த்தது செம்மையான இருதயம். ஹல்லேலூயா. பல அதிகாரங்களில் இருந்து நாங்கள் பார்த்தோம். அதை வாசிச்சா தான் எங்களுக்கு புரியும். 18:1-3 இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஓசையாவின் 3ஆம் வருஷத்திலே ஆகாஸ் என்னும் யூதாவினுடைய ராஜாவின் குமாரனாகிய எசேக்கியா ராஜாவானான். அவன் ராஜாவாகிற பொழுது 25 வயதாயிருந்து எருசலேமிலே 29 வருஷம் அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செம்மையான இருதயம் உள்ளவர்களை தேவன் நோக்கி பார்க்கிறார். செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு பாடியது போல வானங்களை என்ன செய்பவரே? திறப்பவரே. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு அப்பப்ப தேவன் பதில் கொடுக்கிறார், அப்பப்ப தேவன் உதவி செய்கிறார். இன்றைக்கு இந்த எசேக்கியா ராஜாவுக்குள்ள அடுத்த ஒரு குணாதிசயத்தை குறித்து பார்க்க போகிறோம். 4ஆம் வசனம். அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புக்களை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர், அந்த அந்நாள் மட்டும் என்று இருக்கிற அந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். பாத்தீங்களா? அவன் மேடைகளை அகற்றினான், மற்றது சிலைகளை தகர்த்து, அடுத்தது விக்கிரகங்களை வெட்டி, அடுத்தது மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை, அது ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவனால் அது விடப்பட்டது. அதை குறித்து நாங்கள் வருகிற காலங்களிலே பார்க்கலாம். அது பெரிய பாடம். ஆரம்ப நாட்களில் நாங்கள் கற்றிருக்கிறோம். புதிய வழிபாடுகளோடு கூட அதையும் பார்க்கலாம். அந்த நாளுக்காக மாத்திரம் அவர்களுக்கு செய்து கொடுக்கப்பட்ட ஒரு வெண்கல சர்ப்பம், அது தேவன் கொடுத்த கட்டளை. ஆனால் நான் அண்டர்லைன் பண்ணுங்க என்று சொல்லி சொன்னேன். வெண்கல சர்ப்பத்தை உடைத்து அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் தூபங்காட்டி, அந்நாள் வரைக்கும் என்கிற வார்த்தை, அவர்கள் அதை அந்நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்க என்னது கூடாது. அது ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டது. அது நிறைவேற்றி அது முடிஞ்சது, அந்த நாளோட முடிச்சிருக்கணும். அந்நாள் வரைக்கும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அது ஒரு புறம் இருக்க, தேவன் எங்களை இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாமல் ஏதோ ஒரு இடத்திலே ஒத்தையடி பாதையிலே நின்றோம் இல்லையா? அந்த நேரத்திலே காணாமல் போன ஆடு, அந்த 100 ஆடிலே ஒன்று காணாமல் போனது. 99ஐயும் விட்டுட்டு என்ன செய்கிறார்? மேய்ப்பன் ஒரு ஆட்டை தேடி செல்கிறார். இவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர், ஒரு இரக்கமுள்ள தகப்பன். 99ஐயும் விட்டுட்டு 99 என்று பார்க்கிற நேரத்திலே வானம், பரலோகம், பரலோகத்திலே உள்ளவைகள், பூமி, பூமியிலே உள்ளவைகள், சமுத்திரம், சமுத்திரத்திலே உள்ளவைகள், இந்த பூமியை பார்க்கிற நேரத்தில் இந்த பூமியில இருக்கிற அத்தனை காரியங்களும், இயற்கைகள், கோடாகோடியான மரம், செடி, கொடிகள், உயிரினங்கள் இருக்கிறது, கோடாகோடியான தேவதூதர்கள். அதான் 99ஐயும் விட்டுட்டு காணாமல் போன எங்களுக்காக, உங்களுக்காக மகாராஜா இயேசு இந்த மண் உலகத்துக்கு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. சிங்காசனம் முக்கியம் அல்ல, பரலோகம் முக்கியம் அல்ல, அதுல இருக்கிறவைகள் முக்கியம் அல்ல. எனக்கு நான் படைத்த மனிதன், காணாமல் போன ஆடு ஒத்தையடி பாதையிலே தவித்துக் கொண்டிருக்கிறான். நாங்கள் தவித்துக் கொண்டிருந்த நேரத்திலே மகாராஜா எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அப்ப அது முதல் எங்களை அழைத்துக் கொண்டார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் முன்னதாகவே எங்களில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. முன்னதாகவே அவர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தின் நிமித்தம். ஏன் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும்? ஏற்று பார்த்தோம். முன்னதாகவே கர்த்தர் எங்களில் அன்பு கூர்ந்தபடியினால் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும்.
எந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தொட்டார், எந்த இடத்திலே நாங்கள் அழைப்பை பெற்றோம், எந்த இடத்திலே தேவன் எங்களை சந்தித்தார். அது ஒரு நபராக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். யாரோ ஒருவர் மூலமாக கர்த்தர் உங்களை தேடி வந்திருப்பார் இல்லையா? கை உயர்த்துங்க. யாரோ ஒருவர் மூலமாக, அது உன் தாயா இருக்கலாம், உங்க தகப்பனா இருக்கலாம், எவரா இருக்கலாம், அவர்கள் மூலமாக தேடி வந்திருப்பார். அந்த நேரத்திலே அதற்கு முன்னதாக நாங்கள் எங்களுடைய கால் போன போக்கிலே, மனம் போன போக்கிலே நாங்கள் போய் சினிமா தியேட்டர்களுக்கு போய் கெட்ட நண்பர்களோடு ஆகாத சம்பாஷணைகளை நாங்கள் தேடிக்கொண்டு அதிலே அலைந்து திரிந்தோம். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அந்நாள் வரைக்கும் அதை கொண்டு வந்தாங்க. என்னவா? மோசேக்கு தேவன் கொடுத்து பார்க்கிற நேரத்தில் உங்களுடைய நோய்கள் குணமாகும் என்ற ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். ஆனால் அதோட முடிச்சிருக்கணும். அவர்கள் என்ன செஞ்சாங்க? அதை அந்நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. எகிப்தில் இருந்து கானான் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். எகிப்திலே இருந்து கானான் வரைக்கும் ஆரம்பமே அதுதான். நாங்கள் எகிப்திலே இருந்து ஆரம்பித்தோம். ஆனால் எகிப்திலே இருந்து வெளிக்கிட்டவர்கள் பலர் எகிப்தியருடைய குணாதிசயங்களோடு என்ன செய்தார்கள்? வந்தார்கள். என்ன செய்திருக்க வேண்டும்? அங்கிருந்து வெளிக்கிட்ட நாளிலே அதை விட்டிருக்க வேண்டும். எகிப்திலே இருந்து வெளிக்கிட்ட இனி வேண்டாம். எகிப்து ஒரு உலகம், எகிப்து ஒரு பாவ பூமி, எகிப்து ஒரு அருவருப்பான இடம், எகிப்து விக்கிரகம் நிறைந்த இடம். எகிப்துக்கும் எகிப்தியர்களுக்கும் தேவனுக்கு சம்பந்தமே இல்லை. அவர்கள் வேற தேவர்களை, அவர் கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறவர்கள். அவர்களுடைய கோட்பாடுகள், அவர்கள் பின்பற்றி போகிறவைகள் எல்லாம் அது எங்களுக்கு சரி வராது. நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு அது பிரியமற்ற காரியமாக இருக்கிறது. ஆனாலும் அவர்களை பார்க்கிற நேரத்தில் கையில கொண்டு வராட்டியும் மனதளவிலே இருதயத்திலே வைத்து என்ன செய்து விட்டார்கள்? அதை கொண்டு வந்து விட்டார்கள். இடைக்கிடைக்க எகிப்தை திரும்பி பார்க்கிறார்கள். வனாந்தரத்திலே நாங்கள் இந்த மோசேயின் இந்த சுவடுகளை வாசித்து பார்க்கிற நேரத்திலே தேவன் மோசேயின் மூலமாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ராயல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வர்ற நேரத்தில், அது உங்களுக்கு தெரியும், அந்த சுவடுகளை நாங்கள் வாசிக்கிற நேரத்திலே அடிக்கடி எகிப்தை திரும்பி பார்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் அந்நாள் வரைக்கும் அதை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு சொல்ல போறேன், விட வேண்டிய காரியங்களை இன்னும் நாங்க விடல, இந்நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். சாத்திரம் கேட்கிறது, நாள் பார்க்கிறது நிறைய கிடக்குது. பொய் சொல்றது அதெல்லாம் தேவனுக்கு பிரியமற்றது. இச்சையான காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள் தேவனுக்கு பிரியமற்றது. அது அங்க விட்டிருக்க வேணும். தேவனங்களை எங்க சந்தித்தார், தேவனங்களை எங்க தொட்டாரோ அங்க என்ன செய்திருக்க வேணும்? அதை விட்டிருக்க வேணும். ஆனால் இதுவரைக்கும் நாங்க என்ன செய்துட்டோம்? அதை கொண்டு வந்துட்டோம். ஆகையினால 2 ராஜாக்கள் 18 நாள்ல சொல்லப்படுது, மேடைகளை அகற்றினான். ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலே அகற்றப்பட வேண்டிய மேடைகள் இருக்கிறது. நீதிமொழிகள் 6வது அதிகாரம், நீதிமொழிகள் 6:16 தொடக்கம் 19 வரை, 16 தொடக்கம் 19 வரை 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். வாசிப்போமா? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவை யாவன? மேட்டிமையான கண், அது ஒரு மேடை. நான் சொல்லிக்கொண்டே போவேன், நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், அதாவது தீய தீய காரியங்களை பிணைக்கும் இருதயம், செய்ய வலிக்கிறது. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள், அதாவது பழி வாங்க விரைந்தோடும் கால்கள், பாவத்தை தேடி ஓடும் கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. 19வது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி,
சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. குறிப்பாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காரியங்கள், இவைகளை நாங்கள் ஃபாலோ பண்ணுகிற நேரத்தில், இதை நாங்கள் கடைபிடிக்கிற நேரத்தில் தான் பிள்ளைகள், நாங்கள் எதிர்பார்த்து, நாங்கள் எதை வாஞ்சித்து, அதாவது நாங்கள் வாஞ்சிக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை எதை நாங்கள் எதிர்பார்த்து ஓடுகிறோமோ, பரம அழைப்பின் பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் எனக்கு தேவை என்பதற்கு முதல், நான் ராஜ்யத்தை சுதந்தரிப்பேன் என்று சொல்வதற்கு முதல், தேவன் வந்தால், இயேசு வந்தால் நான் அவருக்கு முன்பாக நின்று அவரை நான் முகமுகமாய் தரிசிப்பேன் என்று சொல்வதற்கு முதல், தேவன் எதிர்பார்க்கிற காரியம், இந்த வேதம் சொல்லுகிறபடி 16வது வசனத்தில் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். இதான் அடிப்படை. எல்லாருமே நாங்கள் ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும், எல்லாருமே ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், எல்லாருமே நன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும், பரம ஈவின் பந்தய பொருளை நாங்கள் எல்லாருமே சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய விருப்பம். உங்களுக்கு விருப்பம் இல்லையா? கையை வைத்துங்க. விருப்பம் இல்லையா? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? அதுதான் எங்கள் விருப்பம். எங்களுடைய ஓட்டம் வீணாய் போய்விடாதபடிக்கு, நாங்கள் ஓடுகிற ஓட்டம், நாங்கள் நடக்கிற நடை, நாங்கள் படுகிற பிரயாசங்கள், அவைகள் வீணாய் போய்விடாதபடிக்கு முடிவு சரியா இருக்க வேண்டும். தொடங்கி இருக்கிற நாங்க, ஊழியத்தை தொடங்கி இருக்கிற நாங்க, அது சபை ஊழியமாய் இருக்கட்டும், விசுவாசிகளே உங்கள் ஊழியமாய் இருக்கட்டும், தேவ ஜனமே நீங்கள் தேவனுக்காக ஆணையிட்டு அவரோட உடன்படிக்கை பண்ணி துவங்கி இருக்கிற எந்த ஊழியமாய் இருக்கட்டும், எதுவாயிருந்தாலும் அது வெற்றிகரமாய் முடிய வேண்டும். இல்லையா? அது வெற்றியாய் முடிய வேண்டும், ஓட்டம் சரியாக முடிய வேண்டும். அதற்கு அடிப்படையான காரியங்கள் இருக்கிறது. அதுதான் அழகாக தேவன் எங்களுக்கு கோடிட்டு காட்டிருக்கிறார். மேட்டிமையான கண்கள், அது ஒரு மேடை. இதோடு கூட தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியாது. மேட்டிமையான கண். மத்தேயு, திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் யாருடையது? அவர்களுடையது. அப்ப மேட்டிமையான கண் என்று சொல்லப்படுறது என்ன தெரியுமா? நான் பெரியவன் என்று காண்பிக்கிறது. என்னது? நான் பெரியவன். எத்தனை பேருக்கு அந்த சுபாவம் இருக்குது? தேவன் அதை அருவருக்கிறார் பிள்ளைகள். அது பெருமையை குறிக்கிறது. அது பெருமையான ஒரு காரியம். மறைமுகமாக அந்த பெருமையானது எங்களுக்குள்ள இருக்கிறது. அது குட்டி போடும். அது நிறைய குட்டிகளை போடுகிற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை அது மூடி போடும். அவ்வளவுதான். ஒரு கொஞ்சம் குப்பை இருக்கிற நேரத்தில் நாங்க தெரிவோம். நிறைய குப்பையில லொரியில கொண்டு கொட்டுற நேரத்தில் எங்களுக்கு மேல அது எங்களை மூடி போடும். நாங்கள் தெரியாமலே போயிருவோம். விளங்குதா? ஆகையினால் தேவன் கற்றுக் கொடுக்கிற நேரத்திலே எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம், அதை கிள்ளி என்ன செய்திடணும்? எரிஞ்சு விட்டுறணும். நாங்கள் அதை கிள்ளி எறியாத பட்சத்திலே இந்த பெருமையானது இன்னும் வளர்ந்து இன்னும் குட்டி போட்டு உங்களுடைய வாழ்க்கையை குட்டிச்சுவராக்கும், உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற விடாது. காரணம், தாழ்மை உள்ளவனுக்கோ என் ஆண்டவராகிய தேவன் என்ன செய்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். மேட்டிமையான கண் சபையிலே நான் பெரியவன் என்று காண்பிக்கிறது. போற இடங்களிலே முதன்மையான ஆசனங்களை விரும்புறது. மத்தேயு 23 வாசித்து பாருங்கள். போற இடங்கள் எல்லாவற்றிலையும் அது உங்களுக்கு அழைப்பு கொடுத்த, அது கல்யாண வீடா இருக்கட்டும், திருமண அழைப்புதல் அல்லது பர்த்டே ஃபங்க்ஷன் எதுவா இருக்கட்டும், நீங்கள் அங்க போற நேரத்தில் முதன்மையான இடத்தை விரும்பி கொண்டு அப்படியோ அரிச்சரிச்சு அறிஞ்சறிஞ்சு நிற்பாங்க, கிரீ நிற்பாங்க. என் அன்பு தேவ ஜனமே, அது வேண்டாம். நாங்க எதுக்கு போறோமோ, ஏதோ ஒரு கதிரை இருக்குது, இருந்தம், ஏதோ கிடைக்கிறத சாப்பிட்டாச்சுது, தேவன் அனுப்புவார். யாரோ ஒருவரை எங்களுக்காக என்ன செய்வார்? அனுப்புவார். நாங்க இதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டு போற நேரத்தில் அங்க போய் டென்ஷன் ஆயிடுவோம். என்ன செய்திருவோம்? யாராவது எங்களை வந்து உள்ளுக்குள்ள கூப்பிடல, வாங்கண்டு அழைக்கலன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அந்த இடத்துல அப்படியோ டென்ஷன் ஆகி கிரியை கொண்டே அது எங்களுடைய இருதயத்தை பாதிக்கும். அது எங்களுடைய முகநாடியை வேறுபடுத்தும்.
நான் போனேன், அவர்கள் வரவேற்பு கொடுக்கவில்லை. வரவேற்பு எப்போ கொடுத்தாச்சுது, கதிரை இருக்குது, போயிருங்க. சில பேர் அப்படியே கிறுகி கொண்டு திரிகிறதை நான் கண்டிருக்கிறேன். அதன் மூலமாக அவர்கள் சமாதானத்தை இழந்து அந்த இடத்திலே நிற்பார்கள். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எந்த இடத்திலையும் முதன்மையான இடத்தை நாங்கள் விரும்பக்கூடாது. முதன்மையான இடத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. அதற்கு தேவையானது வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாங்கள் நடக்கிற நேரத்திலே, ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிற நேரத்திலே நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்ந்து வரும். நல் மதிப்பு உன்னை தொடர்ந்து வரும். ஹல்லேலூயா. ராஜாக்கள் நடந்து வருவார்கள், யார் அந்த நபர் என்று தேடி வருவார்கள். ஆமென். ராஜா வந்ததுக்கு பிறகு ஐயோ ஜனாதிபதி வந்து விட்டார், பிரதமர் மந்திரி வந்து விட்டார், அதுக்கு பிறகு பெருமை வந்துடக்கூடாது. அதற்கு பிறகு இன்னும் தாழ்த்துற நேரத்தில் பெரிய பெரிய நபர்களை எல்லாம் எங்க தேசத்துல இருந்து தான் தேடி வந்தாங்க. அதை விட வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் தேடி வருகிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வெளிநாட்டுக்கு காண்பிப்பார். நீங்கள் உலகத்தை கலக்க அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தாண்டி இருக்க அல்ல, மறைந்திருக்க அல்ல, ஒளிந்திருக்க அல்ல, நாங்கள் கலக்கவே அழைக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. விரும்புறீங்களா? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதற்கு தேவையானது ஒன்று, மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. மேடைகள் தகர்க்கப்படுகிற நேரத்திலே கர்த்தர் வரங்களை கொடுப்பார். மேடைகள் தகர்க்கப்படுகிற நேரத்திலே இந்த தேவனாகிய கர்த்தர் இறங்கி அந்த இடத்திலே உலாவுவார். மேடை என்பது அவருக்கு அருவருப்பான காரியங்கள் இருக்கிற இடங்கள். உங்க வாழ்க்கையில், உங்க இருதயத்தில், உங்க வீட்டில் ஆராய்ந்து பாருங்கள். உங்க கையில அல்லது உங்க மனம், சித்தம், உணர்ச்சிகள்ல எப்படிப்பட்ட மேடைகள் இருக்கிறது? அது தேவனுக்கு பிரியமான மேடையா? அல்லது ஆண்டவரை நினைச்சு சில பேர் கோட்டை கட்டுவாங்க, நான் இப்படித்தான் ஊழியம் செய்ய வேண்டும், நான் இப்படித்தான் ஜீவிக்க வேண்டும் என்று கோட்டை கட்டுவார்கள். அது நல்லது. ஆனால் தேவனுக்கு பிரியமற்ற எகிப்திலே இருந்து கொண்டு வரப்பட்ட குணாதிசயங்கள், அது ஒரு மேடை. அதுதான் மேட்டிமையான கண்கள். சில பேருடைய பார்வை பெருமையான பார்வை. தேவன் அருவருக்கிறார். அங்கே இருந்து பார்ப்பார், தூரத்திலே இருந்து பார்ப்பார், அங்கே இருந்தே அவர் அப்படியே திரும்பி விடுவார். அப்படி திரும்பி போயிடுவாரா? இல்லை. யாரெல்லாம் தேவனுடைய பாதத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறார்களோ, யாரெல்லாம் முழு மனதோடு கூட முழு உள்ளத்தோடு தாழ்த்தி, எந்த அறைக்குள்ள, எந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி காத்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் தேடி போகிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க. அடுத்த மேடை, தகர்க்கப்பட வேண்டிய மேடை, பொய் நாவு. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 19வது அதிகாரம், நீதிமொழிகள் 19:9. பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். என்னவாம்? இரண்டாவது மேடை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானது. இரண்டாவது, பொய்களை பேசுகிறவர்களை, பொய் பேசுகிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறாராம்? வெறுக்கிறாராம். அந்த வசனம் சொல்லுது, பொய் பேசுகிறவன் நாசமடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாத்தீங்களா? இந்த சின்ன பொய், அதான் நாங்க சின்ன பிள்ளைகள நான் சிலர் ஏசுறதை கூப்பிட்டு, சின்னல நீ பொய் சொல்லாத, இந்த சின்ன பொய் அது வளரும். 18 வயதுல கொஞ்சம் வளர்ந்துரும், 20 வயதுல இன்னும் கொஞ்சம் வளர்ந்துரும், 25, 28 வயதுல, 30 வயதுல இன்னும் பெரிய அளவுல அந்த பொய் என்ன செய்யும்? வளர்ந்துரும். பொய் சொல்லியே நாங்கள் பிழைப்பு நடத்துகிறவர்களாக மாறிவிடுவோம். அது ஒரு மேடை. சின்ன விஷயத்தில் ஆண்டவர் சொன்னார், சின்னத்திலும் என்ன செய்யுங்கள்? உண்மையாய் இருங்கள், அப்பதான் பெரிய பெரிய அதிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன். சின்ன சின்ன பொய் என்கிறதான மேடைகளை அது வளர்ந்து கொண்டு வருகிற பொழுதே, தாயே தகப்பனை உன் பிள்ளையிலே கண்டால் எச்சரித்து அதை பிடுங்கி போடுங்கள். அல்லது நீ செல்லம் கொடுத்து கொண்டு வளர்க்கிற நேரத்தில் அது வளர்ந்து, அது பெரிய அளவுல வளர்ந்து உன் குடும்பத்தையே அது மூடி போடுமான்றா. என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பொய் எதிர்காலத்தில்
நீங்கள் வெளியில தெரியாதபடிக்கு மறைக்கும் என்றால் உன் பெயரையும் கெடுக்கும். தாயே தகப்பனே, அது உன் பெயரையும் கெடுக்கும். இப்பவே அணை கட்டுங்க. சில பிள்ளைகளை பார்க்கிறேன் நான், வாயை திறந்தாலே பொய்யா பேசுறாங்க. சில பேருக்கு எச்சரித்து சில பேருக்கு அடியும் போட்டு கொண்டிருக்கிறேன். பொய் சொல்லக்கூடாது, சின்னத்திலையும் உண்மையாயிரு. பாத்தீங்களா, தேவன் என்ன செய்கிறாராம்? வெறுக்கிறார். அது மாத்திரமல்ல, பொய் சாட்சிக்காரன் ஆக்கினைக்கு என்ன செய்ய மாட்டான்? தப்பான். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான். தேவையா? இந்த மேடையே வேண்டாம் என்று சொல்றவங்க கையை வைத்துங்க. தேவன் காண்கிறார். இந்த மேடையே வேண்டாம். ஒரு 1000 ரூபாய் காசிக்காக, ஒரு 500 ரூபாய்க்காக, ஒரு 200 ரூபாய்க்காக, அல்லது ஒரு குறிப்பிட்ட காசு, பெரிய தொகையாகவும் இருக்கட்டும், அது பொய் சொல்லிதான் வரணும் என்று சொல்லி சொன்னால் ஓகே, அது வரும், ஒரு பிரச்சனையுமே இல்லை, வரும். ஆனால் அதோடு கூட இவ்வளோ கட்டு காசண்டா, அதை விட பெரிய கட்டாக அந்த காசோடு கூட அந்த ஆசீர்வாதத்தோடு சாபமும் ஒட்டி இருக்கும். தேவனுடைய கோபம் என்ன செய்யும்? அதுல ஒட்டி இருக்கும். பாவமும் ஒட்டி இருக்கிறது. பாவம் சாபம் அது அப்படியோ வரும். அந்த காசு உங்க வீட்டுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் அல்லது அந்த பொருள் மூலமாகவே நீங்கள் அழுவீர்கள். ஐயோ, ஏன் இதை பெற்றுக்கொண்டேன், ஏன் இந்த பணம் வந்தது, இதை பெற்றுக்கொள்ளாமலே இருந்திருக்கலாம், இந்த பொருளை வாங்காமலே இருந்திருக்கலாம். எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியும், இந்த பணம் என் கையிலே வராமலே இருந்திருக்கலாம், இந்த கடனை நான் பொய் சொல்லி வாங்காமலே இருந்திருக்கலாம். சமாதானத்தை இழந்து ஐயோ, மனதிலே விரக்தி, மனதிலே ஒரு வகையான சஞ்சலம், ஒரு தவிப்பு. சாப்பாடு அங்க போட்டு மூடி இருக்குது, அதை சாப்பிடவும் முடியாது. ஏன் நான் இதை செய்தேன்? சில பேர் எதை நாடி தேடி ஓடுகிறார்களோ, அதுவும் பொய் சொல்லியே பெற்றுக்கொள்ளணும் என்று நாட்களை கடத்தி நேரத்தை செலவழித்து ஓடுகிறார்களோ, கிடைக்காதுன்னு சொல்லல, ஆனால் அதுக்குள்ள வேதனை இருக்கும், அதுக்குள்ள கண்ணீர் இருக்கும், அதுக்குள்ள துக்கம் இருக்கும், அதுக்குள்ள அலறல் இருக்கும். மறந்துடாதீங்க. அது 2வது நீதிமொழிகள் 10:9 வசனம் சொல்லுகிறபடி அவன் தப்ப மாட்டான், 2வது நாசம் அடைவான். அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்கள், தப்பான், நாசம் அடைவான். சில பேர் பொய் தானே சொல்லி போட்டு ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்போம். எத்தனை தரம் விபச்சார பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கையை மைமாய் பிடிபட்டு துரத்தி கொண்டு வந்தாங்க யூதர்கள். நானும் முன்ன நியாயம் தீர்க்கிறது இல்லை, போ, இனிமேல் என்ன செய்யாது, பாவம் செய்யாது. ஆனால் இப்ப எங்களுடைய ஜனங்கள் மனதில் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒரு காரியத்தை, செய்து போட்டு மன்னிப்பு கேட்கிறது. எவ்வளவற்றுக்கு இந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று சொல்லி நீங்க தீர்மானம் பண்றீங்களோ, அவ்வளவற்றுக்கு நன்மையும் கிருபையும் தேவனுடைய வரங்களும் உங்க மேல பொழியப்படும். அது உறுதி. ஹல்லேலூயா. நாங்க சில நேரத்துல சின்ன பாவங்களை செய்து போட்டு ஓடி போய் ஆண்டவரை மன்னிப்பு கேட்கறோம். நல்ல, அது பிரச்சனை இல்லை, மன்னிப்பு கேளுங்க, அதுக்கான மன்னிப்பு கேட்காம விட்டுறாதீங்க. ஆனால் அதை தொடர்ந்து செய்யற நேரத்தில் நாங்கள் அதே மட்டத்திலேயே இருப்போம், நாங்கள் முன்னேற மாட்டோம். தேவனுடைய ஈவுகள், தேவனுடைய வரங்கள் எங்களுக்கு கிடைக்காது. நாங்க அதே அளவுல இருப்போம், ஜெபம் பண்ணுவோம், வேதம் படிப்போம், அவ்வளவுதான். கர்த்தரை கொண்டு பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த சின்ன காரியத்தை எங்களால செய்ய முடியல என்று சொல்லி சொன்னால் கர்த்தரை மேற்கொண்டு எப்படி பயன்படுத்துறது? முடியாது தானே. முயற்சி பண்ணுங்கள். நான் இந்த பொய்யை சொல்லக்கூடாது. சில பேர் மாத்திரம் வந்து சொல்றாங்க, வேலைத்தலத்தில் இப்படி பொய் சொல்ல வேண்டும், இவ்வளவு மண்ணை ஏற்றிட்டு இவ்வளவு கிரவலை ஏற்றிட்டு இப்படி பொய் சொல்ல வேண்டும், ஆகையினால் இந்த வேலை எனக்கு வேண்டாம். கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். மற்றது இந்த வேலைக்கு போனால் சபைக்கு வர முடியாது, அது எனக்கு வேண்டாம். அல்லது இந்த வேலைக்கு போனால் நான் பொய் சொல்ல வேண்டி இருக்குது, அது எனக்கு வேண்டாம். ஆண்டவருக்காக விடுறீங்கல்ல, இரட்டத்தனையாய் பெற்றுக் கொள்வீர்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதே போல ஒரு லீசிங் கம்பெனிக்கு போனேன். பாரோட் சபையை சேர்ந்த ஒரு பையன் அங்கே வேலை செய்கிறான், ஒரு படியன். நான் போய் கதைச்சேன், இந்த லீசிங் கம்பெனிலே எல்லாமே பொய் தானே சொல்லணும், நீங்கள் சர்ச்சுக்கு போகிறல்ல, என்ன செய்கிற, நான் இப்போ சர்ச்சுக்கு போகிறல்ல, என்னுடைய தொழில் அப்படி இருக்குது. என்னது? என்னுடைய தொழில் அப்படி இருக்குது. நான் அங்கே போனால் அவர் மேடையிலிருந்து என்ன குறிச்சே பேசுவார், ஆகையினால நான் இப்போ வீட்டை நிற்கிறேன். ஏன் போடலாமே பின்னு கண்டாலும் இல்லை, நான் செய்கிற தொழிலை பற்றி எனக்கு தெரியும். பொய் சொன்னா தான் வருமானம். என்னையா? பொய் சொன்னா தான்
ஒரு வாகனத்தை விற்கிறேன், ஒரு வாகனத்தை விற்கிறேன்டா அது உள்ளுக்குள்ள நிறைய பழுதோட கிடக்கும். ஆனா என்ஜின் நல்லம் எல்லாமே என்னது நல்லமென்று சொல்லி விற்கணும். ஆனா அங்க கூடாதண்டா அவனுக்கு தெரியும். அது பொய்யா உண்மையா சொல்லுங்க? அது சரியா பிள்ளையா? பிள்ளை நான் சொன்னேன். இருந்தாலும் தப்பு. தேவனை அறிந்து கொண்ட நீங்க, வசனத்தை நீங்க கற்று அறிந்த நீங்கள், நாங்க சண்டே ஸ்கூல் படிச்ச காலத்தில் எங்களோட வந்து படிச்ச படியன் நீங்க செய்யறது பிள்ளை, சரியான பிள்ளை. தயவு செய்து மனம் திரும்புங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இங்க இருந்து கொண்டே வேற வேலை பாருங்க. இது அழிந்து போகிற காரியம். அழியாத தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அதை அவர் பெரிய அளவிலே கணக்கெடுத்ததாக தெரியவில்லை. அதை என்ன செய்துட்டு அந்த பொய் அவர் என்ன செய்துட்டு மூடிட்டு, பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமையாயிருக்கிறான். இந்த எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிற நேரத்தில் அவர் ஆட்சிக்கு வந்து செய்கிற காரியங்கள் செம்மையான இருதயம். இரண்டாவது, மேடைகளை, என்ன மேடை? தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை பார்த்து 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 தகர்த்து கொண்டே இருந்தார், அதை அகற்றி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ளே மேடைகள் இருக்குது, ஆராய்ந்து பாருங்கள். உங்க இருதயத்தில் மேடைகள் இருக்குது, உங்க மனம் சித்த உணர்ச்சிகள்ல மேடைகள் இருக்குது. தயவு செய்து கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் கொடியது. இந்த எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்கிறாங்க. சூறாவளி, அது இது அமுக்கம், அது என்ன நேரத்தில் என்ன சம்பவிக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஆகையினால் விழிப்புள்ளவர்களாயிருங்கள். நாங்கள் உலகத்தான் போல அல்ல. உலகம் ஏதோ கால் போன போக்குல கண் போன போக்குல அது போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எது உண்மை, எது பொய், எது நல்லது, எது கெட்டது என்று நாங்கள் அறிந்து வாழும்படி கர்த்தர் அந்த ஞானத்தையும் ஒரே பேரான குமாரன் எங்களுக்காக அனுப்பி எது உண்மை எது பொய் எண்ணங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாங்களும் அறிந்து விட்டோம். இனி போக்கு சொல்ல இடம் இல்லை. எவ்வளவற்றிற்கு செய்து போட்டு ஆண்டவரே மன்னியும் என்றதை விட பாவமே செய்யாமல் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார். பாவம் செய்ததும் இல்லை, அவர் செய்யவும் மாட்டார். அவர் விரும்புறது அதைத்தான். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிற நேரத்திலே இந்த வெளிநாடுகளிலே பார்க்கிறோம், எத்தனை ஊழியக்காரர்கள் அவர்கள் மிக பரிசுத்தம், பேச்சிலே உண்மை, மற்றது தகாத பேச்சுக்களை அகற்றி, சலசலப்புகளை எல்லாம் அகற்றி தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறார்கள். கரங்களை நீட்டுறாங்க. மரித்தோர்கள் இன்றைக்கு எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நோய்கள் குணமாயிக்கொண்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். எவ்வளவற்றிற்கு இந்த மேடைகள் தகர்க்கப்படுகிறதோ அவ்வளவற்றுக்கு தேவனுடைய கிருபையும் அவருடைய வரங்களும் தேவன் அள்ளி இறைத்துக் கொண்டே இருப்பார். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதத்தில் இருக்குது. சாராயம், மதுபானம், அது ஒரு மேடை. எத்தனை பேர் மறைஞ்சு ஒளிஞ்சு குடிக்கிறீங்க? தேவன் அறிவார். புகைப்பிடிக்கிறது பிள்ளைகள், அது ஒரு மேடை. கொஞ்சம் கொஞ்சமா அதை விடப்பார். தேவன்கிட்ட கேளு, உபவாசம் பண்ணுங்கள், காலம் சமீபம். புகைப்பிடிக்கிறது, சாராயம் குடிக்கிறது தேவன் வெறுக்கிறார். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அது கரைபடுகிறது. ஆலயம் கரைபடுகிறது, நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். மூன்றாவது காரியம் பாருங்கள், குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. மத்தேயு 18வது அதிகாரம், மத்தேயு 18:8வது வசனம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. அது முக்கியம் அல்ல. பாத்தீங்களா? நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும், நித்திய அக்கினி என்றால் நிரந்தரமாக நீங்கள் அந்த நரகத்துக்குள்ளே நரக வேதனையை நீங்கள் அனுபவிக்கிறதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உங்களுக்கு நலமாயிருக்கும். இது விளங்குதா உங்களுக்கு? கை தரிக்கப்படுகிற வேதனையை விட, கால் தரிக்கப்படுகிற வேதனையை விட, கண் புடுங்கப்படுகிற வேதனையை விட, கைகள் தரிக்கப்பட்டு கால்கள் தரிக்கப்பட்டு கண்கள் புடுங்கப்படுகிற வேதனையை விட நரக வேதனை பல்லாயிரம் மடங்கு, லட்சக்கணக்கான மடங்கு அது வேதனை உள்ளது. ஆகையினால் நீ என்ன செய்? 2 காலுடையவனாய் நித்திய அக்கினிக்குள்ளே தள்ளப்படுகிறதை பார்க்கிலும் சப்பானியா இங்க வந்து சேர்ந்துரு, தப்பினாய் இல்லையா? இப்ப வேதம் சொல்லுகிற மூன்றாவது மேடை, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை.
குற்றமற்றவர்களுடைய, அதாவது அவங்க ஒரு பிழையுமே செய்யாம இருப்பாங்க, ரத்தம் தான் சிந்தனம் பண்ணி இல்லை, பிழையே செய்யாம இருப்பாங்க. அவங்களை எப்ப பார்த்தாலும் நச்சரிச்சு பிழை பிழை பிழை. ஆனா சொல்லப்போனா உங்களை விட அவங்க நல்லமாயிருப்பாங்க. உங்களுடைய குணாதிசயத்தோடு அவங்களை ஒப்புற நேரத்தில் அவர்கள் நல்லம். ஆனால் உங்களுடைய வாயிலே வருவது எல்லாம் என்ன வருது? அவர்கள் பிழையானவர்கள் பிழையானவர்கள் பிழையானவர்கள். அதுல ஒரு அபோரே எழும்பிடும், பெரிய சண்டையே எழும்பிடும். அதை கொண்டு இன்னொரு இடத்துல சொல்றது, அங்கால சொல்றது, இங்கால சொல்றது, பிள்ளைகள் பிழையான காரியம். எவ்வளவு காலத்திற்கு நாங்க இதை செய்து கொண்டிருக்க போறோம்? எவ்வளவு காலத்திற்கு? தேவன் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவராய் இயேசு உன்னை நேசிக்கிறபடினால் இதை சொல்லுகிறார். உன்னை குற்றப்படுத்த அவர் சொல்லவில்லை. உங்க வீட்டு கதைகளை கொண்டு பக்கத்து வீட்டுல சொல்லாதீங்க. உன் புருஷனை பத்தி பக்கத்து வீட்டுல போய் சொல்லாதீங்க. அதுவும் ஒரு வழி சரியாத்தான் வரும். குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, உங்களுடைய கை என்ன செய்து? தேவனுக்கு அருவருப்பான காரியங்கள். அது மாத்திரம் அந்த கையால நாங்க எடுக்கிற காரியம் எல்லாத்தையுமே சொல்லலாம். நிறைய காரியம் இருக்குது. தூக்கி கொடுக்கிறதா இருக்கட்டும், நான் வெளிப்படையாய் சொல்ல விரும்பவில்லை. தூக்கி கொடுக்கிறது அது தேவனுக்கு அருவருப்பான தட்டுக்கள். மெதுவாக ஊழியர்களுக்கு தெரியாமல், போதகருக்கு தெரியாமல், ஒருவருக்கும் தெரியாமல் மறைமுகமாக போய் கரங்களினாலே தன்னுடைய கரத்தை பாவி, தேவ பிள்ளை, தேவனை அறிந்த பிள்ளை தன் கரத்தை பயன்படுத்தி வேலிக்குள்ளால கொடுக்கிறது. அது ஒரு பிழையான காரியம். நீங்க நினைக்கிறீங்க சபைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரியாது என்று. 24 மணி நேரமும் வருஷம் முற்றார கண்ணோக்கமாய் இருக்கிறார் என் தேவாதி தேவன். நீங்க வேலைக்குள்ளால கொடுக்கிறத அவர் பார்க்கிறார். நீங்கள் எதை ஜாம வேளையில இருட்டுல ஒருவருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா, அவர் காண்கிறார். இன்றைக்கும் கூட எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியாது வெளியரங்கமாக. சொற்பனங்களிலே என் மனைவிக்கு கூட, எங்களுக்கும் கூட கர்த்தர் அதை தரிசனங்களிலே வெளிப்படுத்தி அவரோடு இருக்கிற பொழுது சொற்பனங்களிலே சிலரை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுடைய பாதை எப்படி இருக்கிறது, எங்க நின்று கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் எப்படிப்பட்ட யோசனை யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. சிலருக்கு நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் விடுதலை நடக்குது. இதுவரைக்கும் பேயில் ஆடாதவர்கள் எல்லாம் ஆடுறாங்க. சத்ருவானவன் மெதுவாக திசை மாற்றான். பார்த்தீங்களா? உங்களை திசை மாற்றினாத்தான் அவன் வந்து குந்தலாம். அதுக்கு பிறகு பாருங்க, அளக்களிப்பு நடக்கும். அளக்களிக்கிற நேரம் ஒன்றும் செய்ய முடியாது. மக்கள் ஜனங்களுக்குள்ள அளக்களிக்கணும், மானம் போகும், ஒன்றுமே செய்ய முடியாது. பிசாசு என்ன செய்யும்? சும்மா நண்ட மாதிரி போகுமா? அளக்களிச்சு தான் போகும். சில பேர் சொல்லுவாங்க, உங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை பேயில் ஆடுது, ஒன்றுமே செய்யலாது. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தயவு செய்து போற இடங்கள், வார இடங்கள், கையெடுத்து கொடுக்கிறது, கால் எடுத்து கொடுக்கிறது, கவனமாயிருங்கள். எந்த இடத்திலே சத்துரு உங்களை அமுக்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறான். குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. மற்றது பாருங்க, துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 9வது வசனம். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? பாத்தீங்களா? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், அதை பாவமே இல்லாமலுக்கு அதை சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். ஆராய்ந்து பாருங்கள். இருதயத்திற்குள்ள எதை நாங்கள் மறைத்து வைத்திருக்கிறோம்? வெளியிலே ஒரு ஆளை வைத்து உள்ளத்திலே ஒரு ஆளை வைத்திருக்கிறோம். தேவன் தட்டி கொண்டிருக்கிறார். வாசல் படியிலே நின்று என்ன செய்கிறார்? கதவை தட்டுகிறார். திறக்க முடியாது. காரணம், உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்குது, பாவம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, ஏன் சர்ச்சைக்கு வாரதில்லை? ஆண்டவரை தெரியும், இயேசுவை தெரியும், நான் அறிஞ்சிருக்கிறேன், சர்ச்சைக்கெல்லாம் போனேன், ஞானசாரம் எடுத்தேன், அப்ப ஏன் வாரதில்லை? என்ன செய்யறது? வந்தா படம் பாக்கியலாம், வந்தா பாவம் செய்யலாம், வந்தா இப்படித்தான் வாழணும். அப்படியா? ஒரு பிரச்சனையுமே இல்லை. வந்தா பொய் சொல்லலாம், வந்தா இருதயத்தில் ஒரு ஆளையும் வெளியில ஒரு ஆளையும் வச்சிருக்கலாது. தேவன் அதை வெறுக்கிறார். அந்த மேடைகள் என்ன செய்யப்பட வேண்டும்? தகர்க்கப்பட வேண்டும்.
வெளியாக்கப்படாத ரகசியம் ஒன்றுமில்லை. நீங்க எங்க போறீங்க, எங்க வாரீங்க, யாரோட பேசுறீங்க, யாரோட கனெக்ஷன் வைக்கிறீங்க, யார நம்பரை கேட்குறீங்க, எந்த ராங் கால்ல நீங்க உங்களுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, கணவனுக்கு தெரியாம எங்க போறீங்க, எங்க வாரீங்க, எல்லாவற்றையும் தேவன் அங்க ஞாபக புஸ்தகத்தில் என்ன செய்கிறார்? பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். அது ஒரு நாள் வெளியரங்கமாகும். அது எதுவாக இருந்தாலும் சரி, வெடிக்கும், வீட்டுக்குள்ள வெடிக்கும். பெரிய பிரச்சனை வரும், உங்க நட்புகளுக்குள்ள பிரச்சனை வரும், அவங்களே உங்களை காட்டி கொடுப்பாங்க. விளங்குதா? துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். அதான் போன கிழமை சொன்னேன். நடப்பதற்கு முன்னதாக, வெள்ளம் வருவதற்கு முன்னதாக நாங்கள் அணை கட்டுவது நல்லது. செய்து போட்டு பேசி போட்டு நாங்கள் யோசிக்கிறதை விட பேசுவதற்கு முன்னதாகவே என்ன செய்ய வேண்டும்? சிலதை நாங்கள் யோசித்து விட வேண்டியதை விட வேண்டும். என்ன சொல்றது, தேவையில்லாத காரியங்களில் போய் கை போடாதீங்க, அது எங்களுக்கு வேணாம். அவங்களோட பிரச்சனையில் போய் நாங்களும் தலையை விட்டு நிற்கிறது. அவங்க அடிபடிப்படுவாங்க, நாங்கள் அதில் சால்வ் பண்ணுற வழி பார்க்கறல, நாங்களும் போய் அதுக்குள்ள தலையை ஊதித்து நிற்கிறது, அங்கே கையை வச்சுட்டு நிற்கிறது. பிழையான காரியம். தேவன் அருவருக்கிறார். அவர்களை போல நீங்க இல்லை, உங்களை போல அவர்கள் இல்லை. நீங்களும் அவர்களும் ஒன்று கிடையாது. உங்கள் இருதயமும் அவர்கள் இருதயமும் ஒன்று கிடையாது. சால்வ் பண்ணுங்க, அது பிரச்சனையே இல்லை. நடக்கிற பிரச்சனையில கொஞ்சம் சமாளிச்சு அதை முடிச்சு வைங்க. ஆனா அப்படியே மண்ணெண்ணெய் கேனோட போய் பெட்ரோலோட போய் இன்னும் ஊத்தாதீங்க. இன்னும் மெரியட்டும். துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் இரவு பகலாக, பழி வாங்கும் இருதயங்கள் இரவு பகலாக, தீய காரியங்களை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கும் இருதயம். வெளியில ஆண்டவரே, கர்த்தாவே, இயேசுவே, வெளியில. அதான் வேதம் சொல்லுகிறது, வெறும் தொண்டையினால் அவர்களை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இதயமோ திறக்கப்பட்ட பிரேத குழி. அவர்கள் நாவுகளினாலே வஞ்சனை செய்கிறார்கள். அவர்கள் ஆராதனை எனக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஏசாயிலே சொல்லுகிறார், ஏசாயா புத்தகத்திலே, அவர்கள் ஆராதனை, அவர்கள் ஜெபங்கள், அவர்கள் செலுத்தும் பலிகள் எனக்கு வேண்டாம், அவர்கள் காணிக்கை எனக்கு வேண்டாம், அவர்கள் கொண்டு தார ஒன்றுமே எனக்கு வேண்டாம், அவர்கள் மாதாந்தாரம் செலுத்துற பலிகள், ஆராதனைகள், கூடுகைகள் ஒன்றுமே எனக்கு வேண்டாம். முதலாவது மனம் திரும்புங்கள், என்னண்டை திரும்புங்கள். சபைக்கு போய் போதகரை கட்டிப்பிடிச்சிருக்கிறத பாக்கிலும் தேவனை கட்டிப்பிடிங்க. போதகரை கட்டிப்பிடிச்சா அவரை போலதான் இருக்கணும். அவரை கட்டிப்பிடிக்கிறது நல்லது, அவர்கள் உள்ள நல்லதை மட்டும் எடுங்க. சில பேர் பெருமைக்காகவே சபையோடு சம்பந்தம் கலந்து அந்த போதக குடும்பத்தோடு அவர்கள் உறவு வைத்திருப்பார்கள், மற்றவர்களோடு பேசுறதில்லை. தேவன் வெறுக்கிறார். அல்லது அவர்கள் பக்கம் நின்று விசுவாசிகளையும் சபைகளையும் உடைக்கிறது இன்னைக்கு நடக்குது. பாருங்க, பேர் சொல்ல விரும்பல, வல்லமையாக தேவன் பயன்படுத்தி கொண்டிருக்கிற, அதுவும் மட்டக்களப்பில் ஒரு சபை, அதற்குள்ளேயே இருந்து ஒருவரை சத்ருவானவன் எழுப்பி இன்றைக்கு இந்த டிக்டாக் வாயிலாக நாங்கள் பார்க்கிற நேரத்தில் அந்த போதகரின் பெயரை சொல்லி 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 உடைக்கிறதை பார்க்கிறோம். அந்த சபையை ஒரு சத்ருவானவன் கண் வைத்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது, எப்படியாவது உடைக்கலாம் என்று. அப்ப இதுவரைக்கும் உள்ள இருந்தாங்க. என்ன இருதயம் அது? என்ன இருதயம்? துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தேவனுக்கு பிரியமற்ற இருதயம் ஆண்டவர் வெறுக்கிறார். மற்றது பாருங்க, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள். நீதிமொழிகள் 4வது அதிகாரம், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 26வது வசனம். உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. கொஞ்சம் சீர்தூக்கி பார். அதே இதுல 27 பாருங்க, தொடக்கம் வாசித்தால், வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. என்னவாம்? வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. வந்து கூப்பிடுவார்கள், வந்து அழைப்பார்கள், போன் கால்ல அழைப்பார்கள். உன் நண்பர்கள் வருவாங்க, தேடி விட்டு போனவர்கள்லாம் வருவாங்க, எகிப்தில இருந்து தேடி வருவார்கள். உன் காலை தீமைக்கு நேராக நீ நடத்தக்கூடாது. வலது புறமாவது இடது புறமாவது சாயக்கூடாது. என்ன அர்த்தம்? தேவனுக்கு விரோதமாக பொய் சொல்வதற்கு
விரைந்தோட, தேவனுக்கு விரோதமாக அபத்தம் பேச, சத்தியத்துக்கு விரோதமாக தேவன் வெறுக்கிற காரியங்கள் அவைகளை பிடித்துக் கொள்ள, தேவன் வெறுக்கிறது தேவன் அருவருக்கிறதை பிடித்துக் கொள்ள, அதை கேட்ச் பண்றதுக்காக நீங்கள் உங்கள் கால்களை அக்கம் பக்கம் என்ன செய்ய வேண்டாமாம், வலதுபுறமாவது இடதுபுறமாவது திருப்பிக் கொள்ள. ஒரு பிரச்சனையுமே இல்லை, திருப்பிக் கொள்வது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க திருப்பிக் கொண்டால் அது சத்துருவின் பிளேஸ், அந்த இடத்துல அவன் நிற்கிறான். நீங்கள் காலை அவனுக்கு நேராக நீங்கள் செலுத்துகிற நேரத்திலே அந்த காலை அந்த பாம்பு சிக்கி பிடிக்கும். அது உண்மை. அந்த பிசாசுகள் அந்த காலை பிடிக்கும். அதற்கு பிற்பாடு பாருங்க, வேலைக்கும் போக முடியாதபடி ஒரு புரியாத ஒரு வியாதி. டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க அங்க ஒரு வியாதியும் இல்லை. போன ஒரு 2 நாளைக்கு முதல் வந்திருந்தாங்க ஒரு ஆள் இங்க ஜெபம் பண்ண. எத்தனையோ டாக்டர்ஸ்ட போயாச்சு. ஆனா அவங்க எல்லாம் சொல்றாங்க ஒரு வியாதியும் இல்லை, ஒரு நோயும் இல்லை. கடைசியா சொன்னாலாம் இந்த சர்ச்சையை கொண்டு போக சொல்லி நாங்கள் ஜெபித்தோம், விசுவாசிக்கிறேன் கர்த்தர் சுகம் கொடுத்திருப்பார். என் மனைவி தான் ஜெபித்தது, கர்த்தர் சுகம் கொடுத்திருப்பார். பாத்தீங்களா? ஆனால் சொல்லப்போனால் ஆரம்ப காலத்திலே இந்த சபைக்கு வந்தவர்கள் இப்ப அவர்கள் வலதுபுறம் இடதுபுறம் தங்களோட கால் என்ன செய்துட்டாங்க, விட்டுட்டாங்க. எந்த இடத்துல அந்த நோய் பிடிச்சிருக்கும் எனக்கு தெரியாது, எந்த இடத்துல அந்த சத்துரு அவர்களை கைப்பற்றி இருப்பான் எனக்கு தெரியாது. என் அன்பு தேவச்சனமே, தேவன் உங்களை சிக்ஷிக்கிறார், உங்களை எச்சரிக்கிறார், திருத்தும்படியாக அவர் பேசுகிறார், உங்களை திருத்தும்படியாக. காரணம், தேவனுடைய ராஜ்யத்தின் அடிச்சுவடுகளை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இங்க இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அடிச்சுவடுகளை சரியாக பின்பற்ற வேண்டும். அப்பதான் நாங்க நினைக்கிறதெல்லாம் எங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள், காலை காப்பாத்துங்க. பக்கத்து வீட்டுக்கு எதுக்காக போறீங்க? கவனம். ஒரு தடவை நாங்கள் ஒரு பிள்ளைக்காக இங்கே ஜெபித்திருந்தோம். ஜெபித்த நேரத்தில் அந்த கால் அப்படியே சுருண்டது. ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்திலே சொல்லுகிறாள், இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துல நின்றேன், சர்ச்சுக்கு வராமல் இங்க போனேன். எத்தனை நாள் போனா? தொடர்ந்து கொஞ்ச நாள் போனேன். அது என்ன இடம் என்று பார்த்தா விக்கிரக ஆராதனை செய்யப்படும் இடம், விக்கிரகம் நிறைந்த இடங்கள், தேவனுக்கு அருவருப்பான இடங்கள். அந்த இடத்துல சிக்க பிடித்தது. இந்த இடத்துல ஆரம்ப நாட்கள்ல இந்த கால் அப்படி சுருண்டதை நான் கண்டேன். பாத்தீங்களா? இதெல்லாம் சத்துருவினுடைய சில செயல்பாடுகள், தந்திரங்கள். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கால் வீங்கிடும், ஆனா நாங்கள் ஹாஸ்பிட்டல் அலைவோம், அது வத்தாது. அப்படியோ பின்னு கொஞ்சம் போய் பார்த்தா, திரும்பி பார்த்தால் நாங்கள் வந்து கொண்டிருக்கிற வழி தப்பான வழி. தீங்கு செய்ய விரைந்து ஓடும் கால்கள். மற்றது பாருங்க, உபாகமம் 5:20. உபாகமம் 5:20. அதுல அபத்தம் பேசும் பொய் சாட்சிக்காரர்கள், பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாய். எழுதி வைத்திருக்கிறாரா? பதிவு செய்து வைத்திருக்கிறாரா? சொல்லுங்களேன். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாது இருப்பாய். ஆக அபத்தம் பேசும் பொய் சாட்சி. எத்தனை பேர் பொய்க்கு சாட்சி கொடுக்கிறீங்க? தேவன் வெறுக்கிறார். அதெல்லாம் பாவமான காரியம். பணம் வாங்குவதற்கு அல்லது ஏதோ ஒரு காரியத்திற்காக, ஒரு பொருளை பெற்றுக்கொள்ள அல்லது ஒரு செல்போனை பெற்றுக்கொள்ள, அது ஏதோ ஒன்றுக்காக பொய் சாட்சி சொல்றது. அல்லது யாராவது வந்து சொல்லுவாங்க, உனக்கு 1000 தாரன் 2000 தாரன், இதோட கண்ணி சொல்லிட்டு போ, எனக்கு ஒரு கையெழுத்து தா. கையெழுத்து வச்சா அதை அழிக்க இயலாது. அதான் சினிமா பாடகர்மார் ஒரு சிலர் மனம் திரும்பிட்டு சொல்றாங்க, ஏன் நான் இந்த சினிமா பாட்டை பாடினேன், ஏன் நான் இந்த சினிமா பாட்டை இவ்வளோ என்ன சொல்றது நூற்றுக்கணக்கில் பாடி வச்சிருக்கிறான், ஏன் பாடினேன். இப்ப தேவனுடைய சத்தியத்தை சொல்ல போற நேரத்தில் நான் பாடிய சினிமா பாடல்களே கேட்குது. அதே ஒருவன் கேட்டுக்கொண்டிருக்கிறதை பார்க்கிற நேரத்தில் ஐயோ அவன் ஆத்தும் அணியாமா போகுதே. அந்த நபர் அதை கேட்டு கெடுபட்டு போறான். ஏன் நான் இதை செய்தேன்? முன்னமே தேவன் அறிஞ்சிருக்கிறேன், இனி அழிக்கலாமா? பதிவு செய்ததுதான்.
அதே போல கையெழுத்துறது எல்லாம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பொய் சாட்சிடுறது, பொய்க்காக போய் கையெழுத்து வைக்கிறது, கையெழுத்து கொடுக்கிறது, பொய்க்காக பொய் பொய். அன்பு தேவச்சனமே, தேவன் அதை வெறுக்கிறார். அபத்தம் பேசும் பொய் சாட்சி செய்யாதீங்க. உங்க வேலை தளத்தில் செய்யாதீங்க. உங்க பாஸ் சொல்லுவான், அவனுக்கு காசு, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவன் ஒரு உலகத்தான். வேற்று மதத்தில் இருக்கு, மற்ற மதத்தில் இருக்கிறவர்களுக்கு எல்லாம் உண்டு. பொய்யையும் சொல்லி போட்டு சாராயத்திலையும் குடிச்சிட்டு நல்லா கூத்தாடி போட்டு திருப்பி போய் முட்டுக்காலில் இருப்பாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சு போட்டு போய் அந்த பீனா சந்தியில் பார்த்தா அப்படியோ தலையை போட்டு குட்டுவாங்க. செய்யறதெல்லாம் செய்வாங்க. அவர்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவர்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. செய்யவே கூடாது. அப்ப அபத்தம் பேசும் பொய் சாட்சி. மற்றது பாருங்க, சகோதரருக்குள்ளே, 7வது, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன்? மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். என்னவாம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன், அப்பா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, என்ன போல ஜெபிக்க ஒத்தரம் இல்லை ஆண்டவரே, நான் பண்ற உபவாசம் தெரியுமா? வீடு தேடி வந்து சொல்லிட்டு போவாங்க, நான் இன்னைக்கு உபவாசம் பண்ணு கடவுளே. ஹல்லேலூயா. வீடு தேடி வந்து சொல்றாங்க உபவாசம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? விளங்குதா? தான் கண்ட கண்ணுக்கு முன்னாக நிக்கிற சகோதரனிடத்தில் உனக்கு அன்பு கூற முடியாது. அரை வீட்டுக்குள்ள போய் ரூமுக்குள்ள போய் கடந்து கத்தி ஜபிச்சு என்ன பிரயோஜனம்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? சில பேர் நல்லா ஜபிப்பாங்க, ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்க ஜபிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு புத்தி மாதிரி ஆலோசனை கொடுக்கறது இல்லை. வா பிள்ளை, இது நீ செய்யக்கூடாது இப்படி என்று சொல்றது இல்லை. ஆனா அந்த சகோதரியாயிருக்கட்டும் சகோதரனாயிருக்கட்டும் அவன் அப்படியோ மைண்ட்ல வச்சுக்கொண்டு, இவங்க நல்லா ஜபிக்கிறாங்களா இருப்பாங்க, ஆனா பாருங்க அடுத்த மேடையை, இந்த இடையெல்லாம் சொல்லி கொண்டு வருவாங்க, இவள் அப்படித்தான், அவன் அப்படித்தான், இவன் அப்படித்தான். பிளீஸ், இது பிழையான ஒரு காரியம். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். கோல் சொல்லுகிறவன் தன் பிரான சகோதரர்களை சிநேகிதர்களை என்ன செய்கிறான்? பிரித்து விடுகிறான். கோல் சொல்லுகிறவர்கள் பிரான சிநேகிதனை, சகோதரர்களை அல்லது தாயை தகப்பனை குடும்பத்தை என்ன செய்து விடுகிறான்? பிரித்து விடுகிறான். நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுது. நீதிமொழி 28வது அதிகாரம். நீதிமொழிகள், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப பாருங்க, மேல சொல்ல சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். அடுத்த வசனம் சொல்லுது, தேவன் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். அதுதான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இரக்கம் வேணுமா? தேவனுடைய கிருபை வேணுமா? கையை வைத்துங்க பாப்போம். தேவனுடைய இரக்கம் எனக்கு வேண்டும், தேவனுடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் கட்டாயம் தேவன் கொடுப்பார். அதற்கு தேவையானது 1:13, தன் பாவங்களை மறைக்கிறவன், மறைச்சுக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது, வாழ்வே இல்லை. அவைகளை அறிக்கை செய்து மன்னிப்பு கேளுங்க. அந்த நபர்களிடத்தில் மன்னிப்பு கேளுங்கள். முதலாவது அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கள். அதற்கு பிறகு தேவன்ட்ட மன்னிப்பு கேளுங்க. நீங்க செய்ய வேண்டியது அவங்களை குற்றப்படுத்துறது உன் வேலை அல்ல. குற்றப்படுத்துறதுக்குரிய அந்த ரைட்டை தேவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை, அந்த அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு தரல. எதை கொடுத்திருக்கிறார் என்றால் அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சகோதரருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அதைத்தான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அதைத்தான் நாங்க செய்யணும். அப்ப பாருங்க, மேடைகள் அகற்றப்பட வேண்டும். முதலாவது என்ன? மேட்டிமையான கண். சத்தமா சொல்லுங்க பாப்பா. முதலாவது என்ன? மேட்டிமையான கண். இரண்டாவது பொய் நாவு. மூன்றாவது பதியா தெரியாது குற்றம் மற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை. மற்றது துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம். மற்றது தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். மற்றது அபத்தம் பேசும் பொய் சாட்சி. மற்றது சகோதரருக்குள்ளே
விரோதத்தை உண்டு பண்ணுதல் தேவன் வெறுக்கிற ஒரு கொடிய ஒரு பாவங்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மேடைகள் இருக்குதா? கொஞ்சம் ஆராய்வோமா? அப்படியோ கண்ணை மூடுங்க, இருதயத்தை அலசுவோம். பேதுரு அண்ணன் அங்க வலையை அலசி கொண்டிருந்தது போல நாங்க கொஞ்சம் அலசுவோம். ஐயோ, இருக்குதா 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 என் இருதயத்தில்? ஆண்டவரே, இந்த மேட்டுமையான கண் இருக்குதா? ஓ, நேரத்துக்கு ஒரு குணம் இருக்குதா? ஆண்டவரே, எனக்கு வேண்டாம் தகப்பனே, எனக்கு வேண்டாம் அப்பா. ஓ, என் தேவனே, எனக்கு வேண்டாம். என் ராஜனே, எனக்கு வேண்டாம். மேட்டுமையான கண் இருக்குதா? அப்படியே தலைகளை தாழ்த்தி இருதயத்தை அலசுங்க. அப்படி இருந்தால் சொல்லுங்க, ஆண்டவரே, அது இனி எனக்கு வேண்டாம், இனி எனக்கு அது வேண்டாம். சொல்லுங்கள், இனி எனக்கு அது வேண்டாம், இனி எனக்கு அது வேண்டாம். ஹல்லேலூயா. போய் நாவு இருக்குதா? உங்க நாவை செக் பண்ணி பாருங்க, நாவை செக் பண்ணி பாருங்க, உங்க வாயை செக் பண்ணி பாருங்க. போய் நாவு இருக்குதா? சின்னத்துல நாங்க உண்மை சொல்றோமா அல்லது நாங்க பொய் சொல்றோமா? சின்ன காரியத்துல உண்மையா இருக்கிறோமா அல்லது சின்ன காரியத்தில் நாங்க பொய்யா இருக்கிறோமா? அந்த சின்னம் தான் குட்டி போடும், அது பெரிதாக வளரும். அது பெரிதாக வளர்ந்து உங்களை தாட்டு போடும், உங்களை மறைத்து போடும். இந்த உலகத்திலே நீங்கள் இராதபடிக்கு பொய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நாசமடைய பண்ணும். வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? உங்க நாவுல கைய வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, அழிந்து போகிற அற்ப ஆசீர்வாதத்திற்காக, அழிந்து போகிற அற்ப பணத்திற்காக, அழிந்து போகிற அற்ப அன்புக்காக நான் பொய்யை சொல்லி நான் அதுல பிணைக்கப்படக்கூடாது, பொய்யை சொல்லி நான் போகக்கூடாது, பொய்யை சொல்லி நான் அதை பெற்றுக்கொள்ள கூடாது. ஆண்டவரே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பொய்யை சொன்னது காணும், பொய்யை சொல்லி நன்மையை பெற்றுக்கொண்டதெல்லாம் காணும். ஆண்டவரே, அந்த மேடைகள் தகர்க்கப்படுவதாக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? இன்று அவர் சத்தத்தை கேட்பாயாகில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே, உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. தேவன் பேசி இருக்கிறார். இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்பாயாகில் உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. நீ அப்படி செய்கிறவளாயிருந்தால் பாவத்தை மறைக்க வேண்டாம். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் பிள்ளைக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக அல்லது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக நான் பொய் சொன்னது ஆண்டவரே, திருமண வாழ்க்கையிலே பொய் சொன்னது மன்னித்தருளும் ஆண்டவரே. கணவனுக்கு இதுவரைக்கும் ஏதோ ஒரு காரியம் மறைக்கப்பட்டிருக்கிறது, மன்னியும் ஆண்டவரே, மன்னித்தருளும். பொய் சொல்லி பணங்களை பெற்றுக்கொள்றது, பொய் சொல்லி பணங்களை வேறு பக்கத்தால் அனுப்புறது, கணவன் உழைத்து கொண்டு வாரது, கணவன் பொய்யை சொல்லி கொண்டு அந்த காசை வேறு பக்கத்தால் அனுப்புறது. உண்மையை பேசுங்கள். இன்னும் அந்த ஆசீர்வாதம் உங்க கைக்கு வர வேண்டுமா இருந்தால் உண்மையை பேசுங்கள், அல்லது ஆசீர்வாதம் சடுதியாக நிற்கும், இடையிலே அது நிற்கும். அன்பு தேவ ஜனமே, ஆவியானவர் இந்த இடத்துல இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துறது, ரத்தம் சிந்தும் கை. குற்றமே செய்திருக்க மாட்டாங்க, அவங்களை நாங்க குற்றவாளி என்று எத்தனையோ தரம் இருதயத்தை நோக பண்ணி இருக்கிறோம். எத்தனையோ தரம் சகோதரருக்கு விரோதமாக எழுந்து அவர்கள் இருதயத்தை குத்தி நோக பண்ணி இருக்கிறோம். எங்களை நாங்கள் மறைக்க, எங்களை நாங்கள் பாதுகாக்க பொய்யை சொல்லி இருக்கிறோம். குற்றமற்றவர்களுடைய, அவங்க குற்றமற்றவங்க, ஆனா நாங்க தப்பிக்கொள்வதற்காக அதை செய்த நேரங்கள் உண்டல்லவா, அவர்களை மாட்டிவிட்ட நேரங்கள் உண்டல்லவா. சபை சீர்திருத்தத்துக்குரிய சபை, சபை சுத்திகரிக்கும் சபை. தேவன் எதற்காக வார்த்தையை கொடுக்கிறார் தெரியுமா? உங்களை சுத்திகரிப்பதற்காக. இன்றைக்கு இப்படியான போதனைகள் மறைஞ்சு ஆசீர்வதிப்பார் தேற்றுவார் என்றதோட நிக்குது பிள்ளைகள். ஆசீர்வாதம் எல்லாம் அங்க இருக்கு தெரியுமா? இதுல நீங்க தீர்மானம் பண்ற நேரத்துல, இன்றைக்கு பேசப்பட்ட இந்த காரியங்கள்ல நீங்க தீர்மானம் எடுக்கிற நேரத்துல தான் அங்க வழிவாசலை கர்த்தர் திறக்கிறார். அவர் திறந்தால் எவரும் பூட்ட முடியாது. அது நிலைவரப்பட்டிருக்கும், உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில நிலைவரப்பட்டிருக்கும்.
துர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் வேண்டாம் ஆண்டவரே. தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள் வேண்டாம் ஆண்டவரே. அபத்தம் பேசும் பொய் சாட்சி வேண்டாம் ஆண்டவரே. சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் வேண்டாம் ஆண்டவரே. இன்னும் ஒன்று சகோதரர்கள் சொல்லப்படுவது, ஒரு சபைக்குள்ள இருக்கிற உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களும் இயேசுவின் சொந்த இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்களும் சகோதரர்கள் தான். சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறதும் அதுவும் சகோதரருக்கு விரோதமாக எழும்புவதற்கு சமன். காணும் ஆண்டவரே, போதும். அப்படி எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி. மைங்க போடுங்க. நன்றி ஆவியானவரே. அப்படியே ஒப்பு கொடுங்க, கைகளை உயர்த்தி. இந்த மேடைகள் தகர்க்கப்பட வேண்டும். எசேக்கியா ராஜாவாக அவர் வந்த பொழுது அவர் பார்த்து பார்த்து மேடைகளை தகர்த்தாரே. என் வீட்டுக்குள்ள இருக்கிற தகாத காரியங்கள் ஆண்டவரை அது தகர்க்கப்பட வேண்டும். சினிமா சினிமா தகர்க்கப்பட வேண்டும். கெட்ட வார்த்தைகளை பேசுறது தகர்க்கப்பட வேண்டும். அனாவசியமான கதைகள், அனாவசியமான தேவனுக்கு விரோதமான பேச்சுக்கள் அது தகர்க்கப்பட வேண்டும். குற்றம் பிடிக்கும் நாவு அது ஒரு மேடை தகர்க்கப்பட வேண்டும். பள்ளிக்கு பள்ளி வாங்குதல் தகர்க்கப்பட வேண்டும். தேவனே, என் தகப்பனே, எங்களை மன்னியும் அப்பா. எத்தனையோ தடவை ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாய், எங்களுக்கு உதவி செய்தவர்களுக்கு விரோதமாய், நன்றியற்றவர்களாகவும் எங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு விரோதமாய் நாங்கள் பேசி பொய் சொல்லி மன்னித்தருளும் ஆண்டவரே. மன்னிங்க தகப்பனே. நீங்க அருவருக்கிற காரியங்களை நீதிமொழிகளில் சொல்லி இருக்கிறபடி ஆண்டவரே, நீதிமொழிகள் 6:16 தொடக்கம் 19 சொல்லி இருக்கிறபடி 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அது வேண்டாம். பொய் நாவுகள் வேண்டாம். விபச்சார எண்ணங்கள் சிந்தைகள் வேண்டாம். இந்த மேடைகளை தகர்க்கிறேன். எசேக்கியா ராஜாவை பார்க்கிற பொழுது அந்த தேசத்திலே பிழையான மேடைகள், பிழையான காரியங்கள், பிழையான தூபம் காட்டுறது, பலி செலுத்துறது எல்லாம் அங்க இருந்தது. இஸ்ரவேலின் தேவனை தவிர ஒரு தேவனும் இல்லை, அவரே ராஜாதி ராஜா என்று எசேக்கியா ராஜா அறிந்து வைத்திருந்தபடியினால் அவர் அந்நிய தேவர்களுடைய அந்த விக்கிரக ஆராதனைகள் செய்யும் அந்த மேடைகளை எல்லாம் தகர்த்து போட்டார். அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களே, தேவ ஜனங்களே, உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறதான, எங்களுக்குள்ள இருக்கிறதான விக்கிரகம், அந்த மேடை அது மறைவான மேடை இருந்து கொண்டிருக்கிறது. பெருமை அது மறைவான மேடை. பிசினித்தனம் சில பேருக்குள்ள இருக்கிறது. பிசினித்தனம் பார்க்கிறது இருந்தா கூட தேவன் பேசுகிறார். தேவன் பேசுகிறார். கையே நீட்ட மாட்டாங்க. எப்படி கொடுக்க ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தானே சொல்லி இருக்கிறார். சென்றிருந்த ஒன்றை கொண்டு தானே சொல்லி இருக்கிறார். நீ சேர்த்து வைக்கிறாய். பக்கத்தில் இருக்கிறவர்கள் பசியாய் பட்டினியாய் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிசினித்தனத்தின் ஆவி, என் அன்பு தேவ ஜனமே, அது ஒரு மேடை. தேவன் உன்னோடு பேசுகிறார். இதெல்லாம் வச்சிட்டு தானே நாங்க ஆண்டவரேன்னு கத்துறோம். இதெல்லாம் வச்சிட்டு தானே கர்த்தாவேன்னு நோக்கி கூப்பிடுறோம். அந்த தனமே இருக்கக்கூடாது. ஷேர் பண்ணி பக்கத்துல இருக்கிறவங்களோட கதைச்சு பேசி உங்கள்ட்ட இருக்கிறத பக்கத்துல கொடுங்க. பக்கத்துல இருக்கிற பிள்ளைகள், நீங்க உங்களுக்கு முன்னாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. கொடுத்து செய்யுங்க. மறைச்சு வைக்காத, ஒளிச்சு வைக்காத. பழுதானதுக்கு பிறகு தூக்கி அறிவா வழியில. அந்த பாவம் உனக்கு வந்து சேரும். பக்கத்துல இருக்கிறவங்க பட்டினியோட இருந்திருப்பாங்க, பசியில. ஆனால் அடுத்த நாத்து சாப்பாட்டை கொட்டுவார்கள், கொடுக்கவே மாட்டாங்க. வீட்டுல நான் மரங்கள் காய்ச்சி தொங்கும், மாங்காய்கள் அது இதண்டு மாமரத்தில் அது அப்படியோ பதுக்கி வைக்கிறது. அதுக்கு பிறகு பார்த்தா குப்பையில கிடக்கும். அழுகுனோட தூக்கி எறிகிறது. என்ன பழக்கம்? தேவ பிள்ளை, உனக்குள்ள இந்த பழக்கமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு மேடை. இதை வச்சு கொண்டு கத்தாவே ஆண்டவர் என்று கத்தி ஒரு பிரயோசனமும் இல்லை. மன்னிப்புகள் ஆண்டவரிடத்திலே. உன் இருதயத்தை திறந்து கொடு. என் தேவனுடைய இருதயம் திறந்திருக்கிறது. அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் பிசினித்தனம் பார்க்கிறவர் அல்ல, அவர் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவரை நம்பி வருகிற பிள்ளைகளுக்கு
தன்னை மறைத்துக் கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஆண்டவரே, இதுவரை செய்துட்டோம் தகப்பனே, இதுவரை நாங்க கொடுக்கல, இதுவரை பதுக்கி வச்சிட்டோம், பொதுக்கி வச்சிட்டோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் ஆண்டவரே கொடுக்க கூடாது என்று சொல்லி எங்க கை நீள்றதில்லை ஆண்டவரே. மன்னித்தருளும் ஆண்டவரே, மன்னித்தருளும், மன்னித்தருளும், மன்னித்தருளும். நேரத்துக்கு ஒரு குணத்திலே நாங்கள் இருந்தோம், மன்னித்தருளும் ஆண்டவரே. அந்தரங்கங்களிலே ஆண்டவரே, அந்தரங்கமான இடங்களிலே ஆண்டவரே, நாங்கள் வெளியரங்கமாக தேவ பிள்ளைகள் என்று காண்பித்துக் கொண்டு அந்தரங்கங்களிலே ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், உம்மை நோக பண்ணினோம், உம்மை அவித்து போட்டோம், உம்மை சிலுவையிலே அறைந்தோம் ஆண்டவரே. மன்னித்தருளும். வெளியரங்கமாக எப்படி நாங்கள் தேவ பிள்ளைகள் என்று காண்பிக்கிறோமோ அதே போல வீட்டுக்குள்ளும் நாங்கள் தங்குகிற அந்த அறைக்குள்ளும், அந்த ரகசிய அறைக்குள்ளும் ஆண்டவரே பரிசுத்தமாயிருக்க உதவி செய்யணும். தனிமையா இருக்கிற பொழுது மேடைகளை கட்ட வருவான் சத்துரு. வீட்டுல யாருமே இல்லாத பொழுது சத்துரு தேடி வருவான். உங்களுக்குள்ளாக மேடைகளை ஸ்தாபிக்க சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. பொய் என்கிறதான மேடை, மேட்டிமை என்கிறதான மேடை, குற்றம் பிடிக்கிற மேடை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம் என்னும் மேடை, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால்கள் என்னும் மேடை, அபத்தம் பேசும் பொய் சாட்சி என்னும் நாவின் மேடை, சகோதரருக்குள்ள விரோதத்தை ஏற்படுத்தும் மேடைகள். எசேக்கியா ராஜா அன்றைக்கு வெளியரங்கமான மேடைகளை, தேவனுக்கு பிரியமற்ற மேடைகளை தகர்த்தது போல கையை வைத்து, நான் தகர்த்து போட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் தகர்த்து போட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர், உமக்கு பிரியமற்ற குணாதிசயங்கள் ஒன்றும் எனக்கு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். எல்லாரையும் நேசிங்க. அவங்கள ஒரு மாதிரி, இவங்கள ஒரு மாதிரி, வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, நீங்க பெத்த பிள்ளைகள் ஒரு மாதிரி, மற்ற பிள்ளைகள் ஒரு மாதிரி. அப்படி செய்யாதீங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் மழையை வருஷிக்க பண்ணி, எல்லாருக்கும் சூரியன் உதிக்க பண்ணி, எல்லாரையும் நேசிக்கிறார். நல்லவங்களையும் நேசிக்கிறார், கெட்டவங்களையும் நேசிக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டாம், அப்படித்தான் இருக்க வேண்டாம். எல்லாரையும் மொத்தத்தில் எல்லாரையும் நேசிங்க. கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை, கொஞ்ச காலம்தான் வாழ்க்கை. சொல்லப்போனால் அரவாசி தூரம் வந்துட்டோம், இன்னொரு கொஞ்ச காலம்தான். எங்கள் ஜீவன் தேவனுடைய கையிலே. அது எப்பொழுது எங்களை விட்டு பிரியும் என்று தெரியாது. மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை மனம் திரும்பி, விட வேண்டிய காரியங்களை விட்டு மேடைகளை தகர்த்து எங்களுடைய தேசத்தையும் எங்களுடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தையும் எங்களுடைய வீட்டையும் நாங்கள் சுத்திகரிப்போம். அதற்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் அபரிவிதமாய் உங்க வீட்டுக்குள்ள சமாதானம் உங்களை தேடி வரும், சந்தோஷம் உங்களை தேடி வரும், நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் உங்களை பரத்திலே இருந்து தேடி வரும். ஹல்லேலூயா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே.